உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்றுக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம். சற்று நேரம் சிந்திக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 143வது சங்கீதத்தை மையமாக வைத்து ஒரு சில காரியங்களை இந்த காலை நேரத்திலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இம்மட்டும் இந்த இக்கட்டான நாட்களிலே இம்மட்டும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில்களை தந்திருக்கிறார். அநேக சூழ்நிலைகளிலே ஆண்டுடைய கிருபை நம்மை தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. நாம் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே அவர் கிருபைகளை செய்திருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்று வேதத்திலே படிக்கிறோம். ஆகையினாலே அநேக நேரங்களிலே ஆண்டுடைய தயவு, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கி கொண்டே வருகிறது. இதனாலும் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் ஆண்டுடைய நடத்துதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுபவிப்பதற்கும் இந்த 143வது சங்கீதத்தை மையமாக வைத்து இது ஒரு ஜெபமாக இருக்கிறபடியினாலே மையமாய் வைத்து ஒரு சில காரியங்களை நாம் சிந்திப்போம். 143வது சங்கீதத்திலே தாவீது ஜெபிக்கிற ஜெபத்தை தான் இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த 143வது சங்கீதம் ஜெப நிலையிலேயே ஆண்டிடத்திலே ஜெபித்த ஒரு ஜெபமாக, அந்த அளவிற்கு ஜெபத்திலே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விண்ணப்பமாக இந்த பகுதி காணப்படுகிறது. அநேக மக்களுடைய வாழ்க்கைகளை ஈர்த்த ஒரு சங்கீதமாய் இந்த பகுதி காணப்படுகிறது. அநேக நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் பல நிலைகளிலே காணப்படுகிறது. நம்முடைய ஜெபங்களிலே பல காரியங்களை நாம் எதிர்பார்த்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை உணர்ந்தும் சில நேரங்களிலே நம்மை உணராமலும் ஆண்டுடைய பாதத்திலே நாம் ஜெபிக்கிறோம். சில நேரங்களிலே நன்மைகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த அதிகாரத்தின்படி ஜெபங்களிலே நம்மை எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இது தாவீதுடைய அனுபவத்திலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். ஜெபங்களிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். தாவீதுடைய அனுபவம் இந்த 143வது சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கிற பொழுது, கர்த்தாவே என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும், உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாய தீர்க்க பிரவேசியாதேயும் என்று செபிக்கிறார். ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி தாவீது இங்கே செபிக்கிறார். அதாவது முதலாவதாக செவி கொடும் கர்த்தாவே என்று சொல்லி பாரத்தோடு ஏங்கி செபிக்கிறதை பார்க்கிறோம். செவி கொடும் கர்த்தாவே என்று தாவீது செபிக்கிறார். தாவீது தன்னுடைய ஜெபத்திலே தனக்கு என்ன நன்மை வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாரோ, அந்த ஜெபத்திலே தாவீது பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு மனதுருகக்கூடிய, ஆண்டுடைய இருதயத்தை இளக பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. கேளும் ஆண்டவரே, செவிகொடும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு செவிகொடும் என்று சொல்லி அங்கே செபிக்கிறதை வேதத்திலே படிக்கிறோம். வேதத்திலே நாம் அநேகருடைய ஜெபங்களை பார்க்கிறோம். தங்களுடைய சுயநீதியினாலே செபிக்கிற ஜெபம், தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி செபிக்கிற ஜெபம், நான் யார் என்பதை காண்பித்து செபிக்கின்ற ஜெபம்,
எனக்கு கேட்க தகுதி உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிற ஜெபம், அவைகளின் மத்தியிலும் தாழ்மையோடும் வேண்டுதலோடும் ஜெபிக்கிற ஜெபங்களை எல்லாம் வேதத்திலே படிக்கிறோம். இந்த இக்கட்டான நாட்களிலே இந்த தாவீதுடைய ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவருடைய இருதயத்தை மனதுருகக்கூடிய அளவிலே தாவீது ஜெபிக்கிறார். அது கேளும் செவிகொடும், நான் கேட்கிற என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாயும் என்று இங்கே ஜெபிக்கிறார். இவைகள் மூலமாக எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்பது தாவீதுடைய விருப்பமாயிருக்கிறது. அந்த 2வது வசனத்திலே, அந்த முதல் வசனத்துடைய கடைசி பகுதியிலே, உமது உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும். நான் ஜெபித்தாலும் உம்முடைய உண்மையின்படியும் உமது நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளி செய்யும் என்று ஜெபிக்கிறார். 2ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிற பொழுது, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்திலே நான் குற்றமுள்ளவன், நான் தவறு செய்தவன், நான் தப்பிதங்களை நடப்பித்தவன் என்று சொல்லி தன்னை உணர்ந்து ஜெபிக்கிறதை அந்த ஜெபத்திலே படிக்கிறோம். நான் குற்றமுள்ளவன், குற்றமற்றவன் அல்ல, நான் குற்றமுள்ளவன், நான் பாவம் செய்தவன், நான் பாவம் செய்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறேன். ஒருவேளை நீர் நியாயம் தீர்த்தால் உமக்கு முன்னே நிற்க நான் தகுதியற்றவன், ஆகையினாலே என்னை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும் என்று தன்னுடைய அனுபவத்தை, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து இங்கே தாவீது ஜெபிக்கிறதை அங்கே நாம் வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவரை மனதுருக பண்ணுகிற ஜெபங்களாக காணப்பட வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபிக்கின்ற ஜெபங்களாய் காணப்பட வேண்டும். ஜெபம் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவரிடத்திலே பேசுகின்ற ஒரு ஜெபம்தான் ஜெபம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரோடு கூட பேசி பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம் ஜெபம். அப்போ அந்த இடத்திலே நம்முடைய நீதியையோ நம்முடைய சுயத்தையோ காட்டுவதற்கு நமக்கு அங்கே இடமில்லை. தாவீதை போல அங்கே கெஞ்சி ஜெபிக்க வேண்டும். கேளும் ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை கேளும், என்னுடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகளுக்கு நீர் செவிகொடும் கர்த்தாவே என்று சொல்லி ஜெபிக்கிறார். அதோடு கூட தன்னை உணர்ந்து ஜெபிக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குற்றங்களை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும், நம்முடைய தவறுகளை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டுடைய சமூகத்திலே கேட்பதற்கோ நிற்பதற்கோ தகுதி அற்றவர்கள் என்கிற அந்த எண்ணத்தோடு கூட ஜெபிக்கின்ற பொழுது அந்த ஜெபங்களுக்கெல்லாம் பதில் உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். 2வதாக அங்கே தாவீது ஜெபிக்கிற பொழுது அந்த 143வது சங்கீதத்தினுடைய 5வது வசனத்திலே வருகிற பொழுது, பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அதாவது பூர்வ நாட்களை நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு இக்கட்டிலே தாவீது இருக்கிறார். ஆண்டவரிடத்திலிருந்து நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து உதவிகள் பெற வேண்டும், ஆண்டவரிடத்திலிருந்து ஒத்தாசைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக அங்கே தாழ்மையோடும் தன்னுடைய தவறை உணர்ந்து ஜெபித்த இந்த தாவீது 2வதாக ஜெபிக்கிற பொழுது பூர்வ நாட்களை நினைத்து ஜெபிக்கிறார். கடந்த காலங்களிலே தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மைகளை செய்தார் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறார். அப்போ அந்த ஜெபத்திலே நாம் என்ன அறிந்து கொள்ளுகிறோம்? சாதாரணமாக நாம் ஜெபிக்கின்ற பொழுது கிடைத்தால் கிடைக்கட்டும், கிடைக்காவிட்டால் பரவாயில்லை என்கிற எண்ணங்களிலே ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா
என்கிற கேள்விக்குறியோடு கூட ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. இது ஆண்டவராலே முடியுமா முடியாதா என்று யோசனையிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. அவிசுவாசங்களிலே ஜெபிக்கிற ஜெபங்கள் உண்டு. ஆனால் இங்கே ஜெபிக்கின்ற பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே கடந்த காலங்களிலே ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆகவே இப்போ நான் வைக்கிற விண்ணப்பம் கூட ஆண்டவருக்கு லேசான காரியம், அவராலே எனக்கு செய்து நிறைவேற்ற முடியும் என்கிற அந்த விசுவாசத்திலே தன் வாழ்க்கையில் கடந்த காலங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்கின்றார். அதுதான் பூர்வ நாட்களை நினைக்கிறேன். தாவீது கடந்த காலங்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து செபிக்கிறார். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே படிக்கிற பொழுது, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 11:8 மனுஷன் அநேக வருஷங்கள் ஜீவித்து அவைகளிலெல்லாம் அவன் மகிழ்ச்சியாய் இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். ஒருவேளை இப்போ மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் வாழுகின்ற பொழுது அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு நாளிலே இருளின் நாட்களிலே இருந்திருக்கலாம், ஆசீர்வாத குறைச்சல்ல இருந்திருக்கலாம், சில நன்மைகள் பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். அவைகளையும் அவன் நினைத்து பார்க்க வேண்டும் என்று இங்கே வேதத்திலே படிக்கிறோம். அப்போ தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்ற பொழுது பூர்வ நாட்களை நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறான். அந்த வசனம் சொல்லுகிறது, உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். செய்கைகள், ஆண்டவர் எனக்கு இவ்வளவு காலமும் என்ன செய்தார், ஆண்டவர் எனக்கு என்னென்ன நன்மைகளை செய்து என்னை நடத்தி கொண்டு வந்தார். நான் அநேக நேரங்களிலே செபிக்கின்ற பொழுதும் ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கேட்காமல் இருக்கின்ற சூழ்நிலையில் கூட ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார் என்று அவன் நினைக்கின்றதை படிக்கிறோம். அடுத்து, உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். எவ்வளவு நன்மைகளை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், எவ்வளவு ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்திருக்கிறேன் என்று சொல்லி கடந்த காலங்களை நினைத்து ஆண்டுடைய சமூகத்திலே இங்கே ஜெபிக்கின்றார். 3ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே படிக்கின்ற பொழுது அதுதான் இரண்டாவதாக தாவீதுடைய ஒரு பெரிய வாஞ்சையா இருக்கிறது. 3ஆம் வசனத்திலே, சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் என்று 3ஆம் வசனத்திலே தாவீது ஆண்டவரிடத்திலே சொல்லி ஜெபிக்கிறார். 4ஆம் வசனத்திலே, இவைகளினாலே என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. சத்துருடைய உபத்திரவங்களினாலே, சத்துருடைய போராட்டங்களினாலே, என் வாழ்க்கையிலே சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைகளினாலே என்னுடைய இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து போகிறது. ஒரு நிமிஷம் கூட எனக்கு நிம்மதி இல்லை, ஒரு நிமிஷம் கூட எனக்கு சந்தோஷம் இல்லை, ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை தொய்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே சொல்லி செபிக்கின்ற பொழுது 6ஆம் வசனத்திலே, என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன், வறண்ட நிலத்தை போல் என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது என்று ஜெபிக்கிறார். இப்படி சொல்லி ஜெபிக்கின்ற பொழுதும் 5ஆம் வசனத்திலே, நான் பூர்வ நாட்களையும் நினைத்து பார்க்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு கஷ்டத்தில் நான் இருந்தாலும் பூர்வ நாட்களிலே நீர் செய்தவைகளை தியானிக்கிறேன், சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, அப்போ தாவீது நிச்சயமாய் இந்த பூர்வ நாட்களிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஜெபிக்கின்ற பொழுது தனக்கு இன்றைக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அது சாதாரணமாக தோன்றும். நிச்சயம் இதிலிருந்தும் ஆண்டவர் எனக்கு ஒரு விடுதலை தருவார் என்ப ஒரு நம்பிக்கை தாவீதுக்குள்ளே வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கட்டான நாட்களிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம்.
5-6 மாத காலமாக இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு அநேக சூழ்நிலைகளிலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்தோம். அவைகளின் மத்தியிலும் ஆண்டுடைய நடத்துதலினாலே நம்ம இம்மட்டும் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறார். பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. குடும்ப சூழ்நிலை, தனிப்பட்ட வாழ்க்கை, அநேக தேவைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அநேக பிரச்சனைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்கிற பாரத்திலே ஆண்டவரை நோக்கி நாம் செபித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே பூர்வ நாட்களை நாம் நினைக்க வேண்டும். கடந்த நாட்களிலே ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஆண்டவர் என்னை எப்படி நடத்தி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது இப்ப ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் இப்போ இருக்கிற தேவைகளையும் அவர் சந்திப்பார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளே வரும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகையினாலே தான் தாவீது ஆண்டுடைய பாதத்திலே ஜெபிக்கின்ற பொழுது பூர்வ நாட்களை நினைத்து நினைத்து இப்ப இருக்கிற தேவைகளை சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்கிறார். மூன்றாவதாக 12வது வசனத்திலே படிக்கின்ற பொழுது, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நான் உமது அடியேன் என்று சொல்லுகிறார். ஒரு முறை கூட சொல்லுகிறேன். 143 சங்கீதம் 12 வசனம். உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து, என்னுடைய ஜெபத்தினாலோ அல்லது வேறு எந்த சூழ்நிலையினாலோ அல்ல, உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணும், நானும் அது அடியேன் என்று சொல்லுகிறார். ஒரு அந்த அளவிற்கு தன்னை தாழ்த்தி அங்கே செபிக்கின்ற ஒரு ஜெபம், நானும் அது அடியேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் உம்முடைய அடியேன், நான் உம்முடைய மகன் அல்லது நான் உம்முடைய மகள் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாய் ஆண்டவரிடத்திலே தன்னை ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்து செபிக்கிறதை இங்கே நாம் படிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தூரமாய் தள்ளப்பட்டது போன்று இந்த தாவீது உணர்கிறான். இந்த வாழ்க்கையிலே பல பக்கத்திலிருந்து பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, ஒருவேளை ஆண்டவர் நம்முடைய முகத்தை அங்கே மறைக்கின்ற பொழுது அவருடைய சமூகத்தை விட்டு தூரம் போய்விட்டோமா என்கிற ஒரு எண்ணம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு தள்ளப்பட்டேனோ என்கிற ஒரு எண்ணம் இங்கே தாவீதுக்கு வருகிறதை நாம் அங்கே படிக்கிறோம். 7 முதல் 12 வரை உள்ள வசனங்களை படிக்கிற பொழுது அது நமக்கு நல்ல முறையில் அங்கே சொல்லப்படுகிறது. அடுத்து அந்த வசனங்களிலே 12வது வசனத்திலே படிக்கிற பொழுது, கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கி விடும் என்று இந்த 11வது வசனத்திலே செபிக்கிறார். அதே போல 9-10 வசனங்களிலே வருகிற பொழுது, கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் கடந்து வருகிற பொழுது, பிரச்சனைகள் நோக்கி வருகிற பொழுது உம்மைத்தான் நான் புகலிடமாக கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி அப்படியே செபித்து கொண்டு வந்து நானும் அது அடியேன் என்று சொல்லுகிறார். எனக்கு வேறு யாரும் சகாயம் இல்லை, எனக்கு வேறு யாரும் உதவி இல்லை, எனக்கு ஒத்தாசை செய்வதற்கு எனக்கு யாரும் இல்லை. எனக்கு ஒரு பிரச்சனை என்று வந்தால் நான் உம்முடைய சமூகத்திலே புகலிடமாய் வருவேன், நான் வேறு எங்கேயும் செல்ல மாட்டேன், நான் உமது அடியேன் என்று சொல்லி ஆண்டவரை தான் முருக பிடித்து இங்கே தாவீது ஜெபிக்கிறதை வேதத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இப்படி ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில்களை கொடுக்கிறவரும் ஆண்டவர் ஒத்தாசைகளை நடப்பிக்கிறவருமாய் இருக்கிறார். 8ஆம் வசனத்திலே படிக்கிற பொழுது, அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும்,
உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். ஒவ்வொரு வசனத்தையும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் கொண்டு, நான் இனி செய்ய போகிற காரியங்களை அப்படியே அனுபவமாக கொண்டு, ஆண்டவருடைய பக்கத்திலே நான் யார் என்பதையும் உணர்த்தி அங்கே தாவீது ஜெபிக்கிறார். ஆகவே முதலாவதாக கேளும் செவிகொடும் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டுடைய மனதை உருக்குற அளவில் தாவீது ஜெபிக்கிறார். இரண்டாவதாக பூர்வ நாட்களிலே, நான் கடந்து வந்த பாதைகளிலே நீர் செய்த நன்மைகள் என்ன என்பதை நினைத்து பார்த்து ஜெபிக்கிறார். கடைசியாக நான் உமது அடியேன் என்று சொல்லி தன்னை முற்றிலுமாக ஆண்டுடைய பாதத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை வேதத்திலே படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நிகழ்காலமும் எதிர்காலமும் நமக்கு புரியவில்லை என்றால் கடந்த காலங்களில் தேவன் செய்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நிகழ்காலமும் எதிர்காலமும், இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த காலமும் வரக்கூடிய காலமும் ஒருவேளை நமக்கு புரியாமல் இருந்தால், கேள்விக்குறியாயிருந்தால், நாம் பல நிலைகளிலே ஆசீர்வாதங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தால், கடந்த காலங்களில் தேவன் செய்ததை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி எண்ணி பார்க்கிற பொழுது இந்த நாட்களிலே தேவன் நமக்கு இன்னும் மகா பெரிய காரியங்களை செய்வார் என்கிற அந்த பெரிய அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்குள்ளே வந்துவிடும். அவர் நம்மை அப்படியே நடத்துவார். நமக்கு அவர் போதுமானவராக இருப்பார். கர்த்ததாமே இந்த திருவசனங்களினாலே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சியான பரிசுத்தமான நாளுக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாள் உம்முடைய நாள், இதிலே நாங்கள் கலிகூர்ந்து மகிழ வேண்டிய நாள், உம்முடைய ஆலய பிரகாரங்களே கூடி வந்து உம்மை ஆராதிக்க வேண்டிய நாள். ஆனாலும் ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்த ஊரடங்கு நிமித்தமாக நாங்கள் உம்முடைய ஆலய பிரகாரங்களே கடந்து வர முடியாதவர்களாக இருக்கிறோம். வீடுகளிலே உட்கார்ந்து ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை நாங்கள் ஆன்லைன் மூலமாக கேட்டு பயனடையும்படியாய் தேவன் எங்களை கிருபை செய்தபடியினாலுமே நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலே கூட தாவீது ஜெபித்த ஜெபத்தை நாங்கள் தியானித்தோம். சுவாமி தன்னை தாழ்த்தி ஜெபித்தார், தன்னுடைய பூர்வ நாட்களை நினைத்து ஜெபித்தார். மாத்திரமல்ல ஆண்டவரே, பாரங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை விடுவிக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு அவர் ஜெபித்த ஜெபங்களை நாங்கள் தியானித்தோம். சுவாமி இப்படியாய் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் உமோடு கூட உள்ள உறவிலே பலப்படும்படியாய், ஜெபத்தின் மூலமாய் எல்லா காரியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவரீர் எங்களை கிருபை செய்யும்படியாய் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் ஆண்டவரே இந்த தடை சட்டங்கள் மாற்றப்படவும், ஆலயங்கள் திறக்கப்பட்டு நாங்களுமே விடுதலையோடு ஆலய பிரகாரங்களை கூடி வந்து ஆராதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இந்த பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பேர் பேராய் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பல தேவைகளோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பீராக. நாங்கள் நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்து எங்களை மகிழ பண்ணுகிற கர்த்தாவே, தொடர்ந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதியாய் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்து பாதுகாத்துக் கொள்ளும். என்னுடைய வியாதி படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றி போடும் சுவாமி. அதுபோல இந்த வாரத்திலே பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இரும். வருஷங்களை நன்மை நாள் கொண்டு சுட்டுவேன், என் பாதையெல்லாம் நெய்யாய் புரியும் என்று வாக்குரைத்த கர்த்தர் புதிய வருஷம் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆண்டாய் விளங்கும்படியாக கருவியை தாரும். நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு தேவரை உதவி செய்வீராக. அப்பா, நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம், உண்மையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நன்மையான ஈவுகளை பலத்திலிருந்து அள்ளி நன்மையான ஆசீர்வாதங்களால் எங்கள் யாவரையும் நிறைத்து காத்துக்கொள்ளும். கிருபையும் நன்மையும் எப்பொழுதும் எங்களை தொடர்ந்து வருவதாக. இம்மட்டு எபனேசராய் வழிநடத்துகிற கர்த்தர் தொடர்ந்து இம்மானுவேலராய் இருந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை வழிநடத்துவீராக. கிருபைக்குள்ளாய் எங்கள் யாவரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தல் ஆசீர்வாதங்களும் இன்னும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருந்து ஆதரித்து காத்துக்கொள்வாராக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.